سطع المدينة من صلى صلاته واتحلى بصفاته. يا بخت اللي في ظله ماشي تشفع له في مماته. صل على محمد السلام عليك. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيموا. صدق رسول الله صلى الله عليه وسلم. قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் ரபீஉல் அவ்வல் பிறை 1 ரபீஉல் அவ்வல் பிறை இன்றைக்கு 12 நாட்கள் தொடர்ந்து நமது பள்ளியில் சுப்ஹானல்லாஹ் ஓதப்பட்டது. இந்த வளமை ஏறக்குறைய நேற்றிற்றைக்கல்ல பல 1000 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே ஓதப்படுகிற ஒரு சொந்தத்தான அமல். சொல்பவர்கள் 1000 பேர். மௌலூது கட்டுக்கதை அதை ஓதாதீர்கள். அது 300 ஆண்டு காலமாகத்தான் ஓதப்படுகிறது. இவர்களுக்கு அந்த செய்தி சொன்னது யாரும் தெரியும். மீலாது என்று சொன்னால், மௌலூது என்று சொன்னாலே பெருமானாரை புகழ்வது தான். எத்தனையோ பயான்களில் நாம் எல்லாருமே கேட்டிருப்போம். என்ன கேட்டிருப்போம்? மௌலூது என்றாலே புகழுதல், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த அடிப்படையில் தொடர் 11 நாட்கள் நாம் நமது மஹல்லாவிலே புகழ்ந்தோம். அதனுடைய வர்க்கத்தை அல்லாஹ் இந்த மஹல்லாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் வழங்குவானார். மௌலூதை மறுத்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானார். வரக்கூடிய ஆண்டுகளில் மௌலூது ஷரீஃப் மஜ்லிஸுகளை நிரப்பக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை உருவாக்குவானார். நாம் ஒரு விஷயத்தை விளங்குறோம். பயானுக்கு யாரெல்லாம் செய்கிறாங்க, அது சம்மந்தமாக விளக்கம் கொடுக்குறாங்க. மக்கள் வருவதில்லையே, விளக்கம் கேட்குறவங்க தான் இருக்கிறாங்க. அந்த கவலை நமக்கு வேணும். ஏன் கேளுங்க, உள்ளங்களை இணைப்பவன் அல்லாஹ், பள்ளிவாசல் இமாம் கிடையாது. நூஹ் நபி 950 வருஷம் வாழ்ந்தாங்க, 86 பேர் தான் ஈமான் கொண்டாங்க. நீங்கள் இதிலே விளங்கி, நபிகள் நாயகம் 63 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. இந்த உலகம் எப்படி இருந்தது? முஸ்லிம்கள் 200 கோடிக்கு பேர் மேலே இருக்கிறாங்க. நம்ம விளங்க வேண்டியது நிரப்பமோ குறைவோடு அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை தருவானோ அவங்க தான் வர முடியும். அல்லாஹ் இவ்வளோ நாடு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நாம் பொருந்திக்கிறோம். இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேரும் மனசாபப்பட்டு வருத்தப்பட்டு நம்ம தான் இருக்கிறோம், நம்மளும் போயிட்டு அடுத்து வருத்தப்படுவாங்க அப்படின்ற அந்த கவலை என்பது வேணும். நம்ம கூட மலக்குகள் உட்கார்ந்துருக்கிறாங்க, நம்ம கூட மாணவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த அல்லாஹ் நல்லடியார்கள். அந்த அடிப்படையில் ஒரு 9 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் 9 மணியிலிருந்து நிகழ்ச்சி முடிவடைந்து நாம் சபையை முடித்து விடுவோம். இந்த ஒரு 1/2 மணி நேரம் இந்த மௌலூதை முன்னிட்டு என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்றதை நாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். மாண்பு நபியின் வாழ்க்கையை வாழ்வோம் என்ற தலைப்பில் ஒரு கொஞ்சம் செய்திகளை நாம் ஒருவருக்கு பரிமாறிக்கொள்வோம். நல்லடியார்களே, இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு வியாதி ஒன்று இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு ஒரு முஸ்லிம் எப்படி வேணாலும் வாழலாம். யாரும் நம்ம கேட்க முடியாது. அவன் எப்படி வேணாலும் முடிவு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் சம்பளம் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், வண்டியில் எப்படி வேணாலும் மேட்ற மாதிரி கூட்டுற மாதிரி ஓட்டலாம். யாரும் அவனை கேட்க முடியாது. ஜமாத்தில் ஒருத்தர்கிட்ட போய் கேட்க முடியாது. யாரும் அவனை தடுக்க முடியாது. அப்படி ஒரு நிலை இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்து முஸ்லீம் எப்படி வாழ்ந்தாலும் முஸ்லீம் சமூகத்தில் யாரும் போய் கிட்ட ஏன்பா இப்படி செய்யற அப்படின்னு கேட்க முடியாத இடத்துல இன்னைக்கு முஸ்லீம் ஜமாத் இருக்கு. இந்த விரிசல் அப்படியே என்ன ஒரு கால அளவுல பெரிய விரிசலா மாறி சமுதாயத்திற்கு தூரமா போறாங்க ஒரு சமூகம். மாற்றார்கள், மாற்று சமயத்தை சேர்ந்த சகோதரர்கள் இன்னைக்கு சிறப்பை விளக்கி அவங்க பள்ளிவாசலுக்கு மசாஜர்களுக்கு வராங்க, சீர்திவாங்க. முகம்மதுடைய சீர்தி எங்களுக்கு கொடுங்க, எங்க நாவல பழட்டுன்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு பிற சமயத்துடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கண்ணிய மரியாதை கூட நம் சமூகத்தில் உள்ளத்தில் இல்லாம போயிடுது. ஏன் இல்லாம போச்சு தெரியுமா? இந்த மாதிரி இல்லாததுல புறக்கணிக்கிறதுனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு தொழிலாளியா இருக்கிறாங்க. தொழுகிறாங்க மட்டும் போதும், 5 வேளை தொழுகிற ஒரு பரிபூர்ண முஸ்லீம் ஆகிட முடியுமா? இபாதத்து மட்டும் ஒருவரை முஸ்லீமாக ஆக்கி விடாது. மஜ்லிஸ்களை, ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிது சபைகளை கண்ணியப்படுத்தணும். அந்த சபைகளில் என்ன சொல்றாங்க, காது
மீலாதுகளை நாம் புறக்கணிப்பதால் தான் தொடர்ந்து இந்த பள்ளிவாசல் இல்லை, நீங்க கேட்டு பாருங்க உங்க சம்பந்தப்பட்ட மாதாள் அங்க எத்தனை பேர்? ஒரு 10 பேர். இங்க எத்தனை பேர்? ஒரு 8 பேர். இந்த கணக்கு தான் சொல்லுவாங்க. இந்த கணக்குக்கு காரணம் மஹல்லாக்கள் உள்ளவர்கள் மீலாதுகளை தவற விடுகிறார்கள். ஒரு 30-40 வருஷமாக இந்த மஹல்லாவின் முன்னோர்கள் மீலாதுகளை கண்ணியப்படுத்திருந்தால் அவருடைய பெற்றடங்கள் இன்னைக்கு செஞ்சிருப்பாங்க, பள்ளிவாசல்ல நிறைஞ்சிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிங்க, பெருநாட்களுக்கு நமக்கு உள்ள அந்த ஜோஷத்தை ஆர்வமையை மஜ்லிஸ் மௌலூத் மஜ்லிஸ் வரது. பெருநாட்களுடைய அந்த நாளை நாம் வழங்கிட்டோம். இந்த நாளில் அல்லாஹ் கூலி தருவான். நோட்டு நிலையில போய் அல்லாஹ்ட்ட கேட்ட துவா கபூல் செய்வான். குர்பானை கொடுக்கக்கூடிய நிலையில நம்ம கொடுத்த அல்லாஹ் துவா தொழுகை ஏற்றுப்பான். விளங்கி இருக்கிறோம், உள்வாங்கி இருக்கிறோம். அதனால அந்த 2 பெருநாள ஒரு 7 தான் ஒரு கூட்டமா ஊருக்கு போகும் கிடக்குது. எப்படி சாத்தியம்? நம்ம கவனிக்கணும், விளங்குறது தான் உள்வாங்கிறது தான். அது மாதிரி மஜ்லிஸ் மீலாது மஜ்லிஸ் நம்ம இன்னும் உள்வாங்கல, அப்படியே கேட்டுட்டே போறோம். மீலாத் ஹராம், மீலாத் மஜ்லிஸ் ஹராம், மௌலூத் மஜ்லிஸ் ஹராம். முதல்ல இந்த சிந்தனை கொஞ்சம் வெளியே வாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலை நீடித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு கூட அறிவு இருக்காது. இது சொல்றதுக்கு அறிவு வேணுமா? முகமது என்று பெயர் கேட்டால் சலவாத் சொல்லும் தெரியல. ஒரு காலம் வரும் முகமது என்று பெயர் சொல்லப்படும், ஆனால் சலவாத்து சொல்லணும் என்ற அறிவு இருக்காது. அந்த அறிவு அல்லாஹ் எப்படி பங்களிப்பான்? இந்த மாதிரி மஜ்லிஸ்களை மறுக்கிறதுனால, புறக்கணிக்கிறதுனால. நான் சொன்னதை போன்று தொழுகை மட்டும் பரிபூர்ண இபாதத் ஆகிறார்கள். பார்த்தவர்களே, இந்த நிலை நமக்கு மத்தியில் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த தலைப்பை நாம் உள்வாங்க வேண்டும். நபியின் வாழ்க்கை வாழும். இது ஒரு சின்ன ஒரு மாற்று தான், ஆனால் தலைப்பு வேற. ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வாழ்றதான் நம்முடைய அடிப்படை ஆசை. ஒவ்வொரு மீலாதிலையும் ஒவ்வொரு கூட அப்படின்னு விவாதிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மௌலிதிலையும் எதிர்மறைக்கும் நமக்கும் சுத்தத்துக்கும் தௌஹீதுக்கும் உள்ள முரண்பாடுகளை விவரிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த மீலாதுல சும்மா அதையே நாம் அரைச்சிக்கிட்டு இல்லாம அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. கண்ணு தெரியாத குருடர்கள் தெரிஞ்சு போச்சு, அறிவில்லாத மடையர்கள் ஜாகிர்கள் தெரிஞ்சு போச்சு. அவர்களுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது புரிஞ்சு போச்சு. வாதத்துக்கு மருந்து விவாதத்துக்கு மருந்து இல்லை, தெளிவா பட்டவர்கள் தெரியுது. அதை பற்றி பேச பிரயோஜனம் இல்லை. நாம பேச வேண்டியது என்ன? நபியின் வாழ்க்கையை வாழ்வோம். ஒவ்வொரு வருடமும் மௌலூத் சொல்லி நாம என்ன செய்யறோம்? மேலோட்டமா பேசிட்டு போயிடுறோம். நபி வாழ்ந்த வாழ்க்கையை இங்கே நாம மறந்துடுறோம். நபி எப்படி வாழ்ந்தாங்க? காலை தஹஜ்ஜத்திலிருந்து இரவு திரும்ப படுக்கைக்கு படுக்கிற வரைக்கும் நபிகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இதுதானே இந்த உம்மத்துக்கு இன்னைக்கு தேவை. பாந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இந்த உலகத்துக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டுகிறான் அல்லாஹ் குர்ஆன். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. திட்டமாக உங்களுக்கு அடங்கிய ஒரு முன்மாதிரி ஒன்று இருக்குன்னா அது நபிகளார் எடுத்து. நீங்க ஒரு எச்சு துப்புறதா கூட நபிகளார் உங்களுக்கு ஸ்டைல் ரோல் மாடல். நீங்க ஒரு ட்ரெஸ் உடுத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் ரோல் மாடல். ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அதுக்கு ரசூலுல்லாஹ் ரோல் மாடல். எல்லாவற்றுக்கும் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. ஒரு படி நேரம் போய் சொல்றோம், மனைவி கிட்ட இல்லறத்துல போடுறது ஒரு ரசூலுல்லாஹ் ரோல் மாடல். புரியுது? எல்லாவற்றிலும் அந்தரங்கம் வெளிரங்கம் எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹ் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். தன் மனைவியோடு உடலுறவு கொண்டு இந்த உம்மத்துக்கு எத்தனை செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? ஒரு கணவன் தன் மனைவியுடைய உறுப்பையோ அல்லது ஒரு மனைவி தன் உறுப்பையை பார்க்காமல் இருப்பதே ஆக சிறந்தது. நான் எந்த தலைவன் சொல்லுவாங்க இந்த மாதிரி? சொல்லுங்க. கேடு கட்ட தலைவன் தான் இந்த சமூகம் பின்பற்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட தலைவர்? இல்லற வாழ்க்கையிலும் ஒரு ஆண் இப்படி இருந்தால், ஒரு பெண் இப்படி இருந்தால் இல்லறம் சிறக்கும் என்று சொன்ன மாமேதை ரசூலுல்லாஹ். நான் சொல்ல வருவது அமல்ல மட்டும் ரசூலுல்லாஹ் நமக்கு முன்மாதிரி இல்லை, எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா இருந்தாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம ஒவ்வொன்றா பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது காலையிலிருந்து இரவு வரைக்கும் எப்படி ஒரு இபாதத் என்றால் தொழுகை மாத்திரமல்ல, ஒரு முஹப்பத் என்றால் நான் ரசூலுல்லாஹ் நேசிக்கணும்னு சொல்வது மாத்திரமல்ல, ரசூலின் வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்வது. இன்னைக்கு தேதிக்கு நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் வரணும். அதான் தலைப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல தூங்க போகும் பொழுது என்ன செய்வார்களா? முதலில் உது செய்வார்கள். நம்ம எத்தனை பேர் உது செய்யணும்? தூங்க போகும்போது கேட்கும் போது ஆர்வமா கேட்போம். ஒன்று
செஞ்சுட்டு தான் படுக்கணும். ஆனால் படுக்க போகும்போது அந்த எண்ணம் வரல. ஏன் வரல? ரசூலா மேல காதல் இல்லை. அதனால ரசூலா சட்டு நமக்கு செய்யறேன்னு வரல. ஒன்று செய்யறது பெரிய மலையற காரியமா ஒன்றும் கிடையாது. கைகள் கழுவுற காரியம். அது நம்மளால செய்ய முடியும் போது என்ன அர்த்தம்? முஹம்மதின் மீது நமக்கு பிரியம் இல்லாத காரணத்தினால் முஹம்மது செய்த செயல் நமக்கு செய்ய விருப்பம் இல்லை, சிரமமா இருக்கு, பாரமா இருக்கு. முஹம்மது இரவில தூங்க செல்கிற பொழுது ஒது செய்வார்கள். இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து நாங்கள் ஒது செய்யலாம். ஒண்ணு கிடையாது. ஒதுவோட நீங்க தூங்க சென்று மூத்தா போயிட்டீங்கன்னா நேரடி சொர்க்கம் நாங்கள் சொல்றோம். தெரியுங்களா? ஒதுவோடு மரணித்தால் சோனம். தூங்க செல்றதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? படுக்கையில சில திக்ருகள், திலாவத்துகள், துஆக்களை ஓதுவார். நிறைய இபாதத் நரத்தின் சுத்தமா சொல்றேன். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் திக்ர் தொடர்ந்து செய்வார். சில துஆக்களை ஓதுவார். அல்லாஹ்ட்ட தௌபா செய்வார். படுக்க போவாங்க. அந்த படுக்கிற சுன்னத் வலது பக்கமா படுப்பாங்க. தன்னுடைய ஒட்டுமொத்த உடலையும் கிப்லாவை பார்த்த மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா அப்படி இருக்குன்னு சொல்றாங்க? அப்படி கிப்லாவை பார்த்து தூங்குறதுல மருத்துவம் அடங்கி இருக்கிறாங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்க ஒரு கழிச்சு படுங்க, ஹார்ட் அட்டாக் வர்றது குறையும். நீங்க ஒரு கழிச்சு படுத்தீங்கன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் சீராக பாயுமா. எல்லா உள்ள உறுப்புகள் ரத்தம் அழகாக போகுதால் உள்ள இருக்கிற உறுப்புகளை நல்லா செயல்படுறாங்க. மருத்துவத்துறையில சொல்றாங்க, அதாவது உடல் உறுப்புகளுக்கு ஒவ்வொரு நேரம் இருக்கான். இரவுல 7 மணிலிருந்து விடிகாத்தால 7 மணி வரைக்கும். ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கான நேரம். நுரையீரல் இந்த நேரத்துல தான் செயல்படும். ஹார்ட் இந்த நேரத்துல தான் செயல்படும். கல்லீரல் இந்த நேரத்துல தான் செயல்படும். அந்த நேரத்தில் நீ தூங்காம இருந்தீனா அல்லாஹ் சொல்றது போல வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, இரவின் தூக்கத்தை உனக்கு நாம் ஆரோக்கியமாக தந்து உள்ளோம். அல்லாஹ் சொல்றாங்க. அந்த இரவை தூங்காம யாரு கெடுத்துக்கிறாங்களோ, தூக்கத்தை கெடுக்கிறது மட்டும் இல்ல, தூங்குற முறைகளை யாரு கெடுத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு உடல் ஆஃபியத்து கிடைக்காது. நிறைய வயசானவர்கள் ஃபஜ்ருக்கு வர்றாங்கல்ல, ஒரு காலத்துல எப்படி வந்தாங்க? அவங்களுடைய பழக்க வழக்கம் தூக்கம் நபிகளாரை போன்று இருந்தது. முதல் செய்தி, நபிகளார் இரவில் தூங்க போவது உணவு செய்வார்கள், திக்ர் துஆக்களை ஓதுவார்கள். அதே நேரத்தில் ஒரு கழிச்சு முதலாவை பார்த்து இந்த கையில கண்ணத்தை வச்சுப்பாங்க. இப்படி வச்சு கிப்லாவை பார்த்தா மாதிரி அந்த கண்ணு விரி மூடாது. அதே கிப்லா பார்த்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும். லாயிலா சொல்ல 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 கண்ணு மூடியும் கல்பு ஸ்டார்ட் ஆகும். கல்பு சொல்லும். நீங்க தினம் சொல்லுங்க, உங்க கல்பு அல்லாஹ்வை இணைக்க ஆரம்பிக்கும். இது ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கை. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, நபிகளார் தூக்கத்திலிருந்து தூக்கத்துடைய தொடர்ல எந்திரிச்சாங்கன்னா அந்த படுக்கையை விட்டு உடனே செய்ய மாட்டாங்க. 2 கையை எடுத்து பேசுவாங்க. முகத்துல 3 வாட்டி தேய்ச்சிட்டு 3 வாட்டி கண்ணுக்கையில நல்லா தேய்ச்சி விட்டுவாங்க. கையில ஊதி நல்லா அடுத்துவாங்க. இது ரசூலுல்லாஹ் செய்த ஒரு சுன்னத்தான ஒரு அமல். நிறைய பேருக்கு இது வரவே வராது. நீங்க நிறைய பேர் தூங்கி எழுந்துச்சுன்னா பட்டுன்னு மின்னல் வேகத்தில் பார்க்கணும் போவாங்க. இது என்ன இதுல பெரிய கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்லை. ஏன் தெரியும் இதை செய்ய முடியல? நபியின் மீது நாம் புகழ்வதை நிப்பாட்டிக்கணும். நபியை சலவா சொல்றது நிப்பாட்டிக்கணும். அதனால இந்த சின்ன சின்ன அமல்களும் பாரமாக நபியுடைய வாழ்க்கை வாழ்வோம் என்ற தலைப்பில் இரண்டாவது செய்தி, நபிகளார் இரவில் சீக்கிரம் படுப்பார்கள். இரவின் 3ஆம் பகுதியில் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிப்பார்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சவாலுங்க. தஹஜ்ஜத்துல பேசுறதுனால நிறைய 3 மணிக்கு விழிப்பு இருக்கு. ஆனால் படுக்கை ஊட்டி எந்திரிக்க முடியும். அந்த நேரம் பொருளான நேரம். ரொம்ப தூக்கம் இழுத்துட்டு போறது. நீங்க 2 மணிக்கு எழுப்புங்க, 1 மணிக்கு எழுப்புங்க, 12 மணிக்கு எழுப்புங்க, பாடி எந்திரிச்சிடும். 3 to 5 எழுப்புங்க, எந்திரிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய தொடர்பு நேரம், ஃபஜ்ருடைய பரக்கத்தான நேரம், ஷைத்தான் இழுத்துக்கிட்டு போற நேரம். அந்த நேரத்தில் ஒருவன் தொழுதால் வாழ்க்கை வெற்றி. நாங்கள் சொல்றோம். தஹஜ்ஜுடைய ரசூலுல்லாஹ் எந்திரிப்பாங்க, நீண்ட நேரம் தொழுகையில் நிற்பாங்க. நிறைய பேர் கேட்கலாம், எனக்கு பெரிய பெரிய சூழலாம் தெரியாது. பிரச்சனை இல்லை. அலந்தர கைப்பற்றும் நிலத்தினத்தை வந்தாங்க. ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிப்பீட் பண்ணிக்கிட்டே 2 ரிப்பீட் பண்ணுங்க. 2 ரக்காயத்தான். முதல் ரக்காயத்தில் அலந்தர கைப்ப, 2ஆம் ரக்காயத்தில் குழுலாம். முதல் ரக்காயத்தில் இதா லீலா பேசுறது, 2ஆம் ரக்காயத்தில் குழுலாம். முதல் ரக்காயத்தில் அராயத்தில் 2ஆம் ரக்காயத்தில் குழுலாம். 10 ரக்காயத் சொல்லலாம், 20 ரக்காயத் சொல்லலாம், 100 ரக்காயத் கூட சொல்லலாம். அந்த மாதிரி உடம்பு பலத்தை பொறுத்து நீண்ட நேர தொழுகை 3 to 4. நீங்க வாங்க 4 சொல்றாங்க. எனக்கு 1.25 மணி நேரம். எத்தனை ரக்காயத்தை சொல்லலாம்?
அதிகாலையில் இந்த மாதிரி தொழுது உடலுக்கு சிறந்த பயிற்சின்றாங்க. அந்த நசீபா மாட்டாங்க. நீண்ட ருக்கு செய்வாங்க. ரசூலா தஹஜ்ஜுதுல போயிட்டாங்கன்னா ருக்குலே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அப்படி 3 வாட்டி 5 வாட்டி 7 வாட்டி 30 சஜிதா, நீண்ட சஜிதா. அப்ப 2வது அமல் தஹஜ்ஜுடைய தொழுகை, நீண்ட தொழுகை, திக்ர், நீண்ட திக்ர், நீண்ட ருக்கு, நீண்ட சுஜூது. டைம் கழிச்சு பாருங்க, கூட்டி கழிச்சு பாருங்க, கரெக்டா 4 நிற்க மாதிரி சுஜூதுடைய மாங்கு சொல்வார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். பள்ளிவாசலுக்கு நபிகளார் வருகிற பொழுது 3வது செய்தி, சஹருடைய நேரமாக இருந்தால் அன்றைய காலகட்டங்களில் அது பராத்து, மெஹராஜ், முஹர்ரம், எத்தனை நோன்பு இருக்கு, சுன்னத்தான நோன்பு, அரஃபா. இந்த நோன்பு காலத்தில் ரசூலுல்லாஹ் கடந்தால், ரமதானாக இருந்தால் தஹஜ்ஜுடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் சஹருக்கு சாப்பிட உட்காந்துருவாங்க. 5-4 உட்காந்து 4 உட்கார்றது இல்லை, தஹஜ்ஜுடைய ஆரம்பத்திலே உட்காருவாங்க. ஆரம்பத்தில் உட்காருவார்கள். உட்காருவது தெரியாது, எந்திரிப்பது தெரியாது. கால் வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காலி. ரசூலுடைய உணவு பழகுது. அதனால தான் சஹாபாக்கள் வாழ்க்கையில எந்த சஹாபிக்கும் அட்டாக் வந்த ஃபைல் ரெக்கார்டே கிடையாது. எந்த சஹாபிக்கும் சுகர்ன்ற ரெக்கார்டு ஃபைலே கிடையாது. எந்த சஹாபிக்கும் உடல் பருத்தவர்கள் அப்படின்ற ரெக்கார்டு எங்கேயுமே கிடையாது. சாப்பாடு அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் உடல் கல்லு மாறி பாறை மாறி இருக்கு. காரணம் என்ன? கால் வயிறு உணவு ரசூலுடைய வாழ்க்கை. அது நாம கடைபிடிச்சோம்னா 60 இருக்கிறவங்க 90 வரைக்கும் வாழலாம். 90 இருக்கிறவங்க 110 வரைக்கும் வாழலாம். 2 நாளைக்கு முன்னாடி ஜப்பான்ல ஏதோ ஒரு நாட்டில் 105 வயசு வரைக்கும் ஒரு வாழ்ந்து இருக்கிறாங்க. மௌத்தா போகும்போது கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். 105 வருஷம் அல்லாஹ் வேணாம்னு சொன்னவர் 105வது வயசுல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி எல்லா பாவத்தையும் அழிச்சிட்டார். நீங்க கவனிச்சு பார்க்கணும், 105 வயசுக்கு எப்படி வாழ்ந்துருப்பார். அந்த உணவு பழக்க வழக்கம் நிறைய மாற்றாளர்கள் இஸ்லாத்தை ஏற்க மாட்டாங்க. ஆனால் நபிகளாருடைய இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை ஏற்று நடப்பாங்க. இன்னைக்கும் ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் ஆண்டுகள் ரமலான்ல நோன்பு வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அது கொள்கைக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வதாக இதை செய்வார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை வாங்க சொன்னால் சுன்னத்தை ரசூலுல்லாஹ் வீட்டிலே நிறைவேற்றுவார்கள். பள்ளிக்கு தொழுவாங்க. பள்ளியில ரசூல் என்ன செய்வாங்க? வருவாங்க. தாமசல்ல கொஞ்ச நேரம் இப்போ வருவாங்க. அப்படி உட்கார்ந்து கொஞ்சம் கண்ணாரே வரும். பிலால் இல்லா தொழுகை போகும்போது எழுப்புவாங்க. அவ்வளோ சாயந்தரம் தூங்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து தாஜத்தில் இருந்தவங்க உடல் வசதியா இருக்கும். அப்படியே கண்ணை சைக்காம அவ்வளோதான். இகாமத்துக்கு பிலால் எழுப்பாடுவாங்க, எழுந்துருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஃபஜ்ருடைய சுன்னத் வீட்டிலே நிறைவேற்றினார். ஒரு முயற்சி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரக்கூடிய நாம் அந்த சுன்னத்தை வீட்டில் தொழுவதாக இருந்தால், அப்ப நாம எப்ப எந்திரிக்கணும்? 3 மணிக்கு எந்திரிச்சால்தான் சுன்னத்தை, ஃபஜ்ருடைய சுன்னத்தை வீட்டில் நிறைவேற்ற முடியும். ஃபஜ்ருடைய தொழுகை சரியாக பள்ளிக்கு வர முடியும். இது ரசூலுல்லாஹ்வுடைய அன்றாட வாழ்க்கையில 3வது செய்தி. 4வது செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை பள்ளிவாசல்ல தான் ஜமாத்தா தொழுவாங்க. வீட்டில் தொழ மாட்டாங்க. நீ எவ்வளோ பெரிய ஜுப்பா வேணா போட்டுங்க, எவ்வளோ பெரிய தாடி வேணா வச்சுங்க, இல்லை எந்த அமைப்பு ஜமாத்துக்கு தலைவராக கூட இருந்துங்க, அல்லாஹ் அதெல்லாம் இங்கே பார்க்கவே மாட்டான். ஃபஜ்ருக்கு அதான் சொல்லிட்டாங்களா, உன்னுடைய கடமை பள்ளியில் நிறைவேற்றணும். உனக்கு பள்ளியில் பிடிக்கல, நிர்வாகம் அப்படி இப்படி, இவன் பார்த்து நான் நிற்க மாட்டேன், அவன் பார்த்து நான் நிற்க மாட்டேன், இதெல்லாம் வேற. நீ ஃபஜ்ருக்கு வாங்க சொன்னா உன்னுடைய தொழுகை பள்ளியில் தான். நிறைய பேர் 4 வக்து பள்ளியில் தொழுவாங்க, ஃபஜ்ரை மட்டும் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த நேரம் சைக்கிள் எடுத்துட்டு போயிடுவான். ஃபஜ்ரை தொழுதவன் தான் தீனுடைய கொடியை பிடிப்பார். ஃபஜ்ருடைய தொழுகை ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல நிறைவேற்றினார்கள். ஃபஜ்ர் முடிஞ்சிருமா, சூரியன் உதயமாகும் வரைக்கும் ஃபிக்ர்ல இருப்பாங்க. இன்னைக்கு யார் ஃபிக்ர்ல இருக்கிறாங்க? திக்ரும் இல்லை, ஃபிக்ரும் இல்லை. ஒரு காலம் இருந்தது 2.5 மணி நேரம் உழைப்பு செஞ்சாங்க. இன்னைக்கு அது நடக்குதா? குளில் ஹக்க வலவுக்கான முர்ரா, உண்மையை சொல்லு, அது கசப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வரத பார்த்துட்டாங்க. யாரு 2.5 மணி நேரம் இன்றைக்கு உழைப்பு செய்கிறார்கள்? பள்ளிவாசல் தெருவுக்கே போய் என்ன செய்யறதில்ல, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றது இல்ல. பல கிலோமீட்டர் தாண்டி போவதற்கு யார் அனுமதி தந்தது சொல்லுங்க? பள்ளிவாசல் தடிக்கிறதா என்ற முதல் வீட்டுக்கு போய் அல்லாஹ்வுடைய பாதைக்கு வாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளியை தொழில் வாங்க சொல்ல தெரியாத நாம் சொந்த ஊரை விட்டு அசல் வேறு ஊருக்கு எதுக்கு போக வேண்டும்? அவசியம் என்ன? இஸ்ராப் தானே, வீண் விரயம் தானே. இதை சொன்னால் ஆளுங்களுக்கு பிரச்சனை வரும்னா வரட்டும்.
சத்தியத்தை தானே சொல்றோம், உண்மையை தானே சொல்றோம், ஏன் பயப்படணும்? உண்மையை சொல்லி தானே ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது உண்மையை சொல்லி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்க பிடிக்க வேணாமா? அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஃபஜ்ர் தொழுதால் சூரியன் உதயமாகும் வரைக்கும் ஃபிக்ரிலே இருப்பாங்க. இங்கே இல்லாமல் போனால், தவறிவிட்டால் இனி இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஃபஜ்ருடைய தொழுகை சூரியன் உதயமாகும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் பள்ளியில தங்கிட்டு அடுத்து சிவங்க நேரா வீட்டுக்கு தான் போவோம். இது ரசூலோட அன்றாட வாழ்க்கை. அடுத்து 4வது 5வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே என்ன செய்வார்கள்? 5வது அன்றாட ரொட்டீன் ரசூலோட வாழ்க்கை. மக்களுக்கு மார்க்கத்தை போதிப்பார். மார்க்க கல்வி கற்றுக் கொடுப்பாங்க. தெரியாத விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை நிறைய பேர் தக்பீர் கட்டுறாங்க, சனாவே ஓதுறது தெரியுங்களா? 80-70 வயசுல போயிடுறாங்க, சனாவே இல்லை. காரணம் அவர்களுக்கு தெரியவில்லை என்பதல்ல, சொல்லிக் கொடுக்கவில்லை, சொல்ல தவறிவிட்டோம், மறந்து விட்டோம், கடமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, மக்களுக்கு மார்க்கத்தை போதிப்பார், அடிப்படை கல்வி. அடுத்து மக்களுக்கு மத்தியில் உள்ள கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க, மக்களுக்கு மத்தியில் உள்ள விவாதங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, தான் வீட்டுக்கு போவாங்க. இது காலையில் தஹஜ்ஜுல இருந்து ஒரு 8, 8:30, 9 வரைக்கும் நடக்கிற சமாச்சாரம். ரசூலுல்லாஹ்வுடைய அன்றாட வாழ்க்கையில் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா 6வது நண்பகல் அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய வீட்டில இருந்து புறப்பட்டு பள்ளிக்கு வருவாங்க. பள்ளிக்கு வந்து லொஹருடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டு, சுன்னத்தை வீட்டில் நிறைவேற்றி விட்டு, என்ன செய்வாங்க? லொஹருக்கு முன்னாடி உள்ள சுன்னத்தை வீட்டில் நிறைவேற்றி விட்டு பள்ளி வாசல்ல கொஞ்ச நேரம் இருப்பாங்க. ஏதாவது யாராவது மசாலி கேட்கிறாங்களா, இல்லை யாராவது தவறு செஞ்சா கூட்டு தனிமையில திருத்துவாங்க, இப்படி அப்படின்னு. அதுக்கு பின்னாடி முக்கிய விவாதங்கள் இருந்த விவாதத்துக்கு சொல்ல பதில் தருவாங்க. அதுக்கு பின்னால் லொஹருக்கு வருவதற்கு முன்னால் 12 to 12:40 10 நிமிஷம் கைலுல்லாஹ் வருவாங்க. மனசாக்கல்ல இருக்குது அந்த வழக்கம், ஜமாத்தில் இருக்குது அந்த வழக்கம். விஞ்ஞானம் சொல்லுது, சூரியன் நடு உச்சிக்கு வந்ததற்கு பின்னால், சூரியன் கம்ப்ளீட்டாக சாய்ந்ததற்கு பின்னால் 10 நிமிஷம் 12 to 12:40 தூர அந்த கைலுல்லா தூக்கம் ஒட்டுமொத்த உடலுக்கு ஆஃபியத்தை தருவாங்க. நானா தூங்கியிருக்கிறேன், நிறைய அதெல்லாம் தூங்கியிருக்கேன், வருஷம் எல்லாரும் தூங்கியிருக்கோம். அந்த 10 நிமிஷம் நீங்க படுத்து பாருங்களேன், அந்த 10 நிமிஷம் நீங்க தூங்குனீங்கன்னா ஒட்டுமொத்த உடலையே சர்வீஸ் பண்ணும். அந்த 10 நிமிஷம் எங்க இருந்தாலும் படுத்தோ உட்கார்ந்தோ தூங்கி பாருங்க. ரசூலுடைய சுன்னத்து இது யாருமே செய்யறது இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு ஒத்து வரல, நடந்தா கூட வருது, கூட வர மாட்டேங்குது, நிறைய பஞ்செல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இதை செய்ய ரசூலுல்லாஹ் இதை செய்வார்கள். அடுத்து 7வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்ததற்கு பின்னால் மதிய உணவை எல்லாம் முடித்து விட்டு அசருடைய நேரம் வந்து விட்டால் பள்ளிக்கு வந்து விடுவார்கள். தொழுது விட்டு கொஞ்ச நேரம் பள்ளியில இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் போய் வீட்டில் உள்ள உறவுகிட்ட ரசூலுல்லாஹ் பழகுவாங்க. மனைவி கிட்ட, சொந்த பந்தக்கிட்ட எல்லாத்தையும் பழகுவாங்க. இன்னைக்கு நம்ம யாரும் பழகுறது, சொந்த வீட்டிலே பழகுறது. ரசூலுல்லாஹ் சொந்த வீட்டில் உள்ளவங்க அவங்க அந்யோன்யமா பழகுவாங்க. இன்னைக்கெல்லாம் வீட்டில் போய் பாருங்க, கணவன் மனைவி எப்படி வாழ்றாங்க, எளிய முடியுமா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நல்லா பேசுவாங்க. உள்ளத்தில் உள்ள ஆழம் வரைக்கும் போய் என்ன கவலை உனக்கு சொல்லு, அது மகரிப் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வளமை. இன்னைக்கு நாம வீட்டில் யார்ட்டையும் ஓப்பனா பேசாதனால்தான் நம்ம சொந்த ரகசியம் 3வது மனுஷனுடைய காதுக்கு போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது அன்றாட அமல் என்ன? அசருடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டால் அசருக்கு மகரிப் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரசூலுல்லாஹ் நேரம் கொடுப்பார்கள். ஏன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் சாயங்கால நேரம், மாலை இதழ்கள், மாலை நேரம் கொஞ்சம் தென்றல் காற்று வீசுகிற நேரம், கொஞ்சம் வெயிலாம் சாய்ந்த பிறகு கொஞ்சம் இதமாக இருக்கும் கிளைமேட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் காற்று வாங்க நேரத்தில் கொஞ்சம் 4 விஷயம் ரசூலுல்லாஹ் பேசுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்த அன்றாட சுன்னத்தில் 8 மகரிபுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வருவார்கள். தொழுது விட்டு மீண்டும் பள்ளி வாசலில் கொஞ்சம் நேரம் இருந்துவிட்டு என்ன செய்வார்கள்? தன்னுடைய குடும்பத்தோடு போய் மீண்டும் குடும்பத்தோடு என்ன பிரச்சனை, என்ன யார் என்று எல்லாவற்றையும் பேசுவார். இப்படி ஒரு நாள் முழுக்க தஹஜ்ஜுதிலிருந்து மகரிப் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து செய்வார்கள். குடும்பத்தில் யாருக்கால் ஏதாவது பண தேவை, ஏதாவது பொருளாதார தேவை, உடல் ரீதியான சோர்வு, ஏதாவது நோய்கள், எல்லாவற்றையும் விசாரிப்பார். சமூகத்திலையும்
குடும்பத்திலேயும் ரசூலுல்லாஹ் எங்கேயுமே குறை வச்சது. 9வதாக இஷாவுடைய தொழுகை நேரமாக்கி விட்டால் பள்ளிக்கு வந்து இஷா நிறைவேற்றி விட்டு பகலுக்கு பின்னால் வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் சுண்ண தொழுவாங்க, அங்கே போய் நஃபில் தொழுவாங்க, அங்கே போய் என்ன செய்வாங்க, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. கேட்பாங்க படுக்கிறதுக்குள்ள ரசூலுல்லாஹ் ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா குடும்பத்தார்கிட்ட கேட்பாங்க. இன்னைக்கு எதாவது இருக்குதா, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் படுக்க போயிடுவாங்க. சீக்கிரமாக இரவின் முதல் பகுதிக்கு போயிடுவாங்க. ஏறக்குறைய ஒரு 9 மணின்னு வச்சுக்கோங்க, ஒரு 8:45 வச்சுக்கீங்களா, சீக்கிரம் போயிடுவாங்க. இரவனுடைய முதல் பகுதியில் ஒருவன் படுக்க பழகிட்டால் 3 மணிக்கு அலாரம் அந்த டப்பாவே நமக்கு தேவையில்லை. என் போன்லாம் 10 அலாரம் இருக்கு. ஏன் வேலை எல்லாருக்கும் அப்படிதான். சில பேர் 30 அலாரம் வச்சிருப்பாங்க, அடிச்சுக்கினே இருப்பாங்க. பார்த்து இஸ்ராயல் வந்து எழுப்பா கூட எந்திரிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு தூக்கம். இரவில் சீக்கிரம் படுத்துட்டா காலையில் அலாரமே தேவை. ரசூலுல்லாஹ் சீக்கிரம் படுப்பார்கள். தஹஜ்ஜுக்கு செஞ்சு பாருங்க. நபியின் வாழ்க்கை வாழும் என்ற தலைப்பு நீங்க உள்ள போனீங்கன்னா மலை ஏற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் மடுதான். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை நாம கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சா நபி எந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை நம்மளாலும் வாழ முடியும். போய் படுத்துருவாங்களா, அது பிறகு தகஜத்துக்கு மீண்டும் முதல் நாள் மாதிரியே தகஜத்துக்கு இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. திரும்ப முதல் நாள் என்ன செஞ்சாங்களோ அதையே மறுநாள் செய்வாங்க. மௌத்து வரைக்கும் இப்படி செஞ்சாங்க. இதில் சமயத்தில் கால நேரங்களில் சில நிகழ்வுகள் மாறும். போருக்கு போகிறதா இருந்தா, இல்லை வேறு ஏதாவது முக்கியமான வெளியூருக்கு போகிறதா இருந்தா, இல்லை முக்கியமான வியாபார விஷயமா இருந்தால் சில பழக்க வழக்கங்கள் மாறும். மற்றபடி ஊரில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் நான் சொன்னது 1லிருந்து 10 வரைக்கும் தான் ரசூலுடைய வாழ்க்கை. அதில் 2 விஷயம் ரசூலுல்லாஹ் அதிகமாக செஞ்சாங்க. அதை மட்டும் சொல்லி நான் ஒரே நிறைவு செய்யறேன். ரசூலுல்லாஹ் 2 என்ன அதிகமாக செஞ்சாங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில் 1 வாரி வாரி கொடுத்தாங்க. வாரி வாரி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? அன்பையும் கொடுத்தாங்க, பொருளாதாரத்தையும் கொடுத்தாங்க. பொருளாதாரத்தையும் கொடுத்தாங்க. பஹ்ரைன்ல அபு உபைதா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஜிஸ்யாவை வசூல் செய்ய போனார். வசூல் செஞ்சுட்டு மதீனாவுக்கு வந்தார். சஹாபாக்கள் வந்த தகவலை அறிந்து ஃபஜ்ருக்கு நிறைய சஹாபாக்கள் வந்தார். உபைதா கிட்ட போய் கேட்கிறார், அபு உபைதா என்ன கொண்டு வந்தீங்க மூட்டை மூட்டையா? ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, என்ன கொண்டு வந்தீங்க? நான் நிறைய தீனார் திர்ஹம் கொண்டு வந்தேன், எல்லாத்தையும் நடு பள்ளிவாசல கொட்டுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அது மார்க்கத்துக்கு ஷரியத்துக்கு சொந்தமானது, பொது பைத்துல் மால், பொதுமக்கள் சொந்தமானது. நடு பள்ளியில போட்டுனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அபூ உபைதா பள்ளிவாசல் நடுவில் எல்லாத்தையும் போட்டுனாங்க. சுத்தி இருந்த எல்லா சஹாபாக்களையும் போட்டாங்க, வாங்க யார் யாருக்கு எவ்வளவு வேணுமோ அள்ளிட்டு போங்கன்னாங்க. பொது அறிவிப்பு. அப்படி ஒரு அறிவிப்பு இன்னைக்கு செஞ்சா எப்படி யோசிச்சு பாருங்க. அப்படி அறிவிப்பு செஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு அப்பாஸ் வந்தார். யார் ரசூலுல்லாஹ், நான் பத்ர்ல கைதியா இருக்கும்போது சில கடன் கொடுத்து தான் நான் விடுதலை செய்யப்பட்டேன். எனக்கு அந்த கடன் தொகையை நான் திரும்ப தரணும், அதனுடைய தேவை இருக்கு. என் சகோதரிய மகன் அகீல், அவருக்கும் சில தேவை இருக்கு, நான் சேர்த்து அள்ளிக்கிடுமான்னு கேட்டாங்க. எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கொண்டாங்க ரசூலுல்லாஹ். அவர் ஒரு 30-40 கிலோ அளவுக்கு அள்ளினார். ஒரு 25 அரிசி மூட்டை நம்மளால ஒருத்தால தூக்க முடியுமா? முடியாது. நல்ல பலம் இருந்தால் தூக்கிடலாம், பலம் இல்லாதவங்க தூக்க முடியாது. ஒரு 40 கிலோ அளவுக்கு அள்ளிட்டாரு. அள்ளி முடிச்சு கட்டின பிறகு தூக்குறாரு, தூக்க முடியாது. அப்பா சொல்லியிருந்தார்கள். சல்லாஹ் சொன்னாங்க, யார சொல்லலாம், உங்க சகாக்கள் கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஏன்பா மூட்டை வெயிட்டா இருக்கு? யார சொல்லுங்கள், அதெல்லாம் முடியாது, நீங்க தூக்கணும். யார சொல்ல, நீங்களாக உதவி செய்ய முடியாது. ஏன்பா மூட்டை வெயிட்டா இருக்கு, நீ தான் தூக்கணும். திரும்ப தூக்க முயற்சி பண்றாரு, முடியல. ஃபுல் வலு கொடுக்கிறார், ஒரு ஈச்சி மேல வரல மூட்டை. திரும்ப யார சொல்ல, உங்க சகாக்களை கூப்பிடுங்க. ஏன்பா மூட்டை வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல, முடியாது, நீ தான் தூக்கணும். அப்ப நீங்களாவது உதவி செய்யுங்க. சஹாபாக்கள் நல்ல பழக்கம் 3 வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் பேர் ஒத்துவாங்க. நீங்களாவது முடியாது, உனக்கு எவ்வளவு முடியுமோ, உனக்கு எவ்வளவு வேணுமோ அல்ல அனுமதி கொடுத்துக்கல. அப்படி என்ன பண்ணணும்? தேவைக்கு தான் நல்லணும். நீ தேவைக்கு மீறி அல்ல, அது பேராசை தானே. உனக்கு எவ்வளவு தேவை அழிட்டு போ. பார்த்தார், 40 கிலோ இல்லை 20 கிலோ கம்மி பண்ணார். அவருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பருவ கம்மி பண்ணார். மூட்டையை ஒத்து அதை தூக்கிட்டார். இதுதான் நியாயமானது, இதுதான் தர்மமானது. நீ ஒரு ஆளே அழிட்டு போயிட்டீங்கன்னா பின்னாடி வரவங்க. அதனால கொடுப்பதிலும் நேர்மை வேண்டும், நியாயம் வேண்டும், தர்மம் வேண்டும். நீங்க நல்லா கவனிங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்பாஸ் அந்த மூட்டையை எடுத்துட்டு போற வரைக்கும், பள்ளிவாசல் வாசல்ல போய் திரும்புற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வச்ச கண்ணு
கண்ணு மாறவே இல்லையா, அப்பாசியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் தூக்கிட்டு போற அந்த மூட்டை சொல்ல வருவது, நபிகளார் வாழ்ந்த காலத்தில் தன்னிடத்தில் எவ்வளவு சொத்துக்கள், தன் பாதுகாப்பில் எவ்வளவு தீனார் திரும்ப வந்தாலும் ஒரு தீனார் கூட ரசூலுல்லாஹ் தன்னிடத்தில் எடுத்து வச்சு ஒரு நாள் முழுக்க இப்படி வாழ்ந்தவர்கள். குறிப்பாக இந்த உம்மத்திற்கு நிறைய வாரி ஏன் பட்டாங்க தெரியுமா? வாரி தந்ததுனால தான் சில மக்கா குஃபார்கள் இஸ்லாத்தை ஏற்றி இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. நீங்க கொடுத்து பாருங்க, இஸ்லாத்துல உள்ளவங்க கரெக்டா பள்ளிவாசலுக்கு வருவாங்க. இங்க பைபிள் மால் பேருக்கு தான் இருக்கு, ஆனா கொடுத்து உதவுது இல்லை. அதனாலதான் முஸ்லிம் தெருவுக்குள்ள வட்டிக்கு விடுறவன் தண்டலும் உள்ளவனா வரும். ஒரு பள்ளிவாசல் ஒரு மரியாதை இல்லை, ஒரு கண்ணியம் இல்லை. ஒரு இஸ்லாமிய பெண் பள்ளிவாசல் நெருக்கத்திலே அருகிலே, நான் இந்த மஹல்லாவை சொல்றது பொதுவாக உள்ளது சொல்றேன், யார் தப்பா எடுத்துக்காதீங்க, நடக்குது. முன்னெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு தண்டல்கார வட்டிக்கார காசே கொடுக்க மாட்டேன் பாய், நீங்களும் வாங்கக்கூடாது பாய், அது தப்பு பாய், அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா பேசினவங்கலாம் இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க கூப்பிட்டு நம்ம நாட்கள் வாங்குறாங்கன்னா இங்க பேருக்கு தான் பைத்துல் மால். ரசூல் அந்த பைத்துல் மாலை தன் சுய தேவைக்காக பயன்படுத்தல, இந்த உம்மத்திற்காக பயன்படுத்தினார்கள். அதனால் இஸ்லாத்தில் உள்ளவர்கள் நிலையாக இருந்தார்கள், இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் இஸ்லாத்திற்குள்ள வர ஆரம்பிச்சார். சஹாபாக்கள் போய் முஹம்மது என்பவர் வாரி வாரி தருவார், நீங்களும் வாங்க உங்களுக்கு வாரி வாரி தருவாங்க சொன்ன தாமதம் தான் துரிய குஃபார் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. ரெண்டாவது குணம் ரசூலுல்லாஹ்ட்ட அதிகமாக இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தோடு என்ன செய்வார்கள், எப்போதுமே இணங்கி பழகுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் குணம் இந்த உம்மத்துக்கு வாரி வாரி தந்தாங்க. ரெண்டாவது இந்த உம்மத்தோடு இணைந்து பழகுவாங்க. இந்த தீனுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்ய முடியும் என்னால் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம். நபிகள் அப்படி யோசிச்சு விட முடியாது. ஒரு நபி, அவங்க ஒரு தலைவர், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், யோசிச்சு பேசாம படுத்துட முடியாது. அவங்க நம்பி ஒரு உம்மத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், உலகம் அழியிற வரைக்கும். அவங்க போய் படுத்தா என்ன ஆகும், துனியா ஃபனாவாயிரும். ஒரு நபி என்ன செய்தார்கள், கடைசி வரைக்கும் இந்த உம்மத்துக்கு நான் என்ன செய்யணும், என்னால என்ன செய்ய முடியும். அதனால தான் வரலாறு என்ன பேசப்படுது, ரசூலுல்லாஹ் உயிர் பிரியும் போது கூட யா உம்மத்தி, மனைவிகள் இருந்தும் குழந்தைகள் இருந்தும் உறவுகள் இருந்தும் யாரையும் கூப்பிடல, யா உம்மத்தி என்று நம்மை தான் அழைத்தார்கள் ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் நம்மை உயிர் பிரியும் போது கூட நம்மை ஞாபகம் வைத்து அழைத்த அந்த ரசூலுல்லாஹ்வை புகழ்வதற்கு கூட நேரம் கிடைக்கலையா? அவருடைய வரலாறுகளை பேசுவதற்கும் கேட்பதற்கு கூட நேரம் கிடைக்கலையா? அல்லாஹ் நல்லடியார்களே, நபியுடைய வாழ்க்கையை வாழ்கின்ற தலைப்பில் பஜர் வரைக்கும் வாழ்நாள் வரைக்கும் பேசலாம், கேட்கலாம். அது அல்ல முக்கியம். எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ, அதில் எது நம் இதாயத்துக்கு நம் உள்ளத்துடைய கதவு திறந்ததோ அதை மௌத்து வரைக்கும் எடுத்து பயணிப்போம். மூன்றே விஷயங்கள். ஒன்று, காலை மாலை செலவாக ஒரு 10 முறை தொடர்ந்து ஓதுங்கள். ரெண்டாவது, உங்கள் வீட்டில் நபியுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்குங்கள். வீட்டில் யாராவது நின்று தண்ணி வச்சா அதாவது குடி ஹயாத்தாக்குங்க. வீட்டில் யாராவது சுண்ணத்து மாற்றமாக இருந்தால், நீ வயசு வந்தக்குள்ள 16 வயசு ஆகிடுச்சு, தாடி வைக்கணும், இப்படி ஒழுங்கு இருக்கக்கூடாது, உம்மத்துக்கு அசிங்கம், ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய கேவலத்தை தேடித்தர, கொஞ்சம் தாடி அந்த அசிங்கமாக இருக்கு. காலேஜில் எதாவது சொல்லுவாங்க, அதில் கொஞ்சமாக வை, போக முடிஞ்சு எல்லாருக்கும் பழிக்கணும், அப்புறம் நிறைய வை, உடனே யாருக்கும் ஒன்று சொல்லும். இப்படி பாலிசியாக நம்ம சுண்ணத்தை ஹயாத்தாக்குங்க. நீங்க மாற்றார்கள் என்ன செய்கிற, ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்தை அவங்கெல்லாம் அழகா வச்சுக்கிறாங்க ஒரு பிடி. ஆனா ஒரே ஒரு குறை, லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை. அதனால அந்த தாடி சுன்னத் அல்ல. கலிமா இருந்து நீங்கள் எதை செய்தாலும் அது ஃபர்லு, அது சுன்னத்து, அது வாஜிபு, அது முஸ்தஹப், அது நஃபில். கலிமா இல்லாமல் நீங்கள் வானம் அளவுக்கு கொட்டி கொடுத்தாலும் அது உலகத்தோடு உரித்தது. மூன்றாவதாக, இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு நியத்து வைங்க, இந்த உடம்போடு, இந்த உயிரோடு, இந்த உணர்வோடு, இந்த உடம்புல இந்த ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே நானும் என் குடும்பத்தாரும் மக்காவை கண்கூடாக பார்க்க வேண்டும், அந்த காபாவை தவாஃப் செய்ய வேண்டும். நபிகளாவுடைய ரௌதாவுக்கு முன்னால் நின்று, யா அல்லாஹ், அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்ற இந்த ஸலாத்தை சொல்லாமல் இந்த கட்டை மண்ணுக்கு போகவே கூடாது என்ற உறுதியான அஸம் அல்லாஹ்ட்ட தினந்தோறும் வைங்க.
இந்த 3 நீங்க உங்க வாழ்நாட்களில் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். இது அல்லாஹ் நமக்கு தரணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நாவுகளால் முணுமுணுத்துக் கொண்டிருங்கள். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ரபீஉல் அவ்வல் 12 பெருமானார் பிறந்த இந்த நாளில் எந்த நற்செய்திகளை பேசி நம்ம கேட்டோமோ அது அமல் செய்கிற சமூகமாக அல்லாஹ் நம்ம உருவாக்குவானாக. அடுத்ததாக பள்ளிவாசல் இமாம் சிறிது நேரம் நம்ம மத்தியில் உரையாடுவார்கள். அதோடு கூட்டம் நிறைவு பெறும். அல்லாஹ் தஆலா பொறுமை காத்து கேட்டு அமர்ந்து சிந்தி பெற்று செல்லுமாறு இடத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.